வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்று ஏப்ரல் 25, 2026 சனிக்கிழமை. இந்த நாள் எப்படி உங்களுக்கு அமையப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். காலையில் எழுந்தது முதல் இரவு வரை நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் மற்றும் உங்களுக்கு சாதகமான நேரங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வது சிறந்தது. இன்றைய நற்பலன்களை தெரிந்து கொள்ளும் முன்னால் இன்றைய தினத்தின் கால அட்டவணையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய முக்கிய நேரங்கள். நல்ல நேரம் என்பது காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும் உள்ளது. இந்த நேரங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம், முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. இந்த நேரத்தில் எந்தவிதமான புதிய சுபகாரியங்களையும் செய்ய வேண்டாம். யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இந்த நேரத்தை தவிர்ப்பது நல்லது. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இனி ஒவ்வொரு ராசிக்கான விரிவான பலன்களை காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம். சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று வேகத்தை கொடுக்கிறது. எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவற்றை விட்டுக் கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் லாபம் சராசரியாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாத சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் உணவில் கட்டுப்பாடு அவசியம். மாணவர்கள் பாடங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியில் முடியும். பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் இன்று கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் குறித்த சாதகமான செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு இன்று புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். இது உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த உதவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கவும். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற ஆசிரியர்களின் உதவியை நாடுவார்கள். மிதுனம். மிதுனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சற்று குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்காது. பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவை பேணுங்கள். ஆரோக்கியத்தில் வாயு தொல்லை அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்கள் விளையாட்டுத்தனத்தை குறைத்து பாடங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மன அமைதி தரும் நாளாக இருக்கும். குடும்பத்தினர் உங்கள் மீது அன்பாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு குறையும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் தாராளமாக செய்யலாம். இன்று சுபகாரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க இன்று நல்ல நாள். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு சற்று சோர்வை கொடுக்கலாம். உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகமாக இருக்கும். அனைத்தையும் ஒரே நேரத்தில் முடிக்க முயன்று பதற்றமடைய வேண்டாம். வியாபாரிகளுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களை தொடங்க இன்று ஏற்ற நாள் அல்ல. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவற்றை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள்.
குறிப்பாக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கூடுதல் கவனம் தேவை. மாணவர்கள் பாடங்களை மீண்டும் ஒருமுறை சரிபார்ப்பது நல்லது. கன்னி கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அலைச்சலான நாளாக இருக்கும். வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை அளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகள் இன்று புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் நல்லுறவு நீடிக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக கடன் வாங்க நினைத்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கவும். மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக வேண்டிய நாள் இது. கவனச்சிதறல்களை தவிர்க்கவும். துலாம் துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு துணிச்சலான நாளாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளும் மனதைரியம் பிறக்கும். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். வியாபாரிகள் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலைகள் நீங்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் வரும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். எதிலும் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பங்குதாரர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பணவரவு சராசரியாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சேமித்தில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். உடல் நலனில் சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. மாணவர்கள் பாடங்களை முழுமையாக கற்றுக்கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் தடையின்றி முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரிகளுக்கு அமோக லாபம் கிடைக்கும். புதிய கிளைகளை தொடங்கலாம். பணவரவு தாராளமாக இருக்கும். கடன்கள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிலவும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுமையுடன் செயற்பட வேண்டிய நாள். எதிலும் நிதானம் அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளின் நெருக்கடி இருக்கலாம். வியாபாரத்தில் போட்டிகள் நிலவும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பணவரவு சுமாராகவே இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக மூட்டுவலி அல்லது உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. கும்பம் கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க இன்று நல்ல நாள். மீனம் மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு குழப்பமான நாளாக இருக்கலாம். மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வியாபாரிகள் புதிய முடிவுகளை எடுக்கும்போது சற்று யோசித்து செயல்பட வேண்டும். பணவரவு சுமாராகவே இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் செலவுகளை குறைப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சளி அல்லது இருமல் போன்ற பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் வழங்கட்டும். எதையும் நிதானத்துடன் கையாளுங்கள்.
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடையின்றி வந்து சேரட்டும். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் நேர்மறையான எண்ணங்களுடன் இந்த நாளை தொடங்குங்கள். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க மனதார வாழ்த்துகிறேன். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், எல்லாம் நன்மையாகவே முடியும். அன்றாட பணிகளை திட்டமிட்டு செய்தால் எந்த இடையூறும் இன்றி நாளை கழிக்கலாம். இறைவனை வணங்கி பணிகளை தொடங்குங்கள். உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும்.